அன்று முதல் இன்று வரை என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை உங்களோட பங்கு வைக்கிறேன். அன்று முதல்னா என்னுடைய சிறு வயது, அது எத்தனை பேருக்கு பொருந்தும் பொருந்தாது எனக்கு தெரியாது. இருந்தாலும் என் அனுபவத்தை உங்களோட பங்கு வைக்கிறேன். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய தலைமுறை கடைசி தலைமுறையா இருக்கலாம். சொந்தமா வீடு இருக்கும், கரண்ட் இருக்காது, சிம்னி விளக்கு, 12 பேர் ஒரு ஆள் வருமானம். காலையில பழைய சோறு, மத்தியானம் சுடுகாஞ்சி, மத்தியானம் தான் சோறு. அதுக்கு பொரியல் கிரியல் எல்லாம் ஒன்றும் கிடையாது. 15 பேர் ஒரு ஆள் வருமானம். சொந்தமா காலை கடன் கழிக்கிறதுக்கு சொந்தமா கழிப்பிடம் கிடையாது. அடுத்தவங்க காட்டுல போய்தான் காலை கடனே கழிக்கணும். சொந்தமா பாத்ரூம் கிடையாது. பஞ்சாயத்து போர்டு குளத்துல தான் போய் குளிக்கணும். பல கிலோமீட்டர் நடந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரணும். அன்னைக்கு ரெட் அலர்ட் எல்லா அலர்ட் எல்லாம் கிடையாது. எந்த அலர்ட்டா இருந்தாலும் ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். வாடகை சைக்கிள்ல பல கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருக்கிறோம் எங்க தலைமுறை. 10 பைசா, 5 பைசா, 2 பைசா, 3 பைசா, 1 பைசாக்கு நாங்க மிட்டாய் வாங்கி தின்ன காலம் எங்க காலம். ஒரு உடைக்கு மறு உடை, 2 உடை தான், அதுக்கு மேல உடையே கிடையாது. என்ன ஆடம்பரமான வாழ்க்கையே கிடையாது. நினைச்சதும் சாதிக்க முடியாது. அன்னைக்கு இன்டர்நெட் கிடையாது, மொபைல் கிடையாது. தூர்தர்ஷன்ல வெள்ளிக்கிழமை ஒலி, ஞாயிற்றுக்கிழமை திரைப்படம் பார்த்த தலைமுறை எங்க தலைமுறை. அந்த எங்க தலைமுறையில் இன்னும் சில விஷயங்கள், பூகம்பத்தை பார்த்தோம், சுனாமியை பார்த்தோம், பணம் செல்லாதுன்றதையும் பார்த்துட்டோம், ரீசெண்டா கொரோனாவையும் பார்த்துட்டோம். அப்ப எங்க தலைமுறை எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆனா இப்ப இருக்கிற தலைமுறை இந்த மொபைல் 2 நாள் இல்லைன்னா அவங்க 3வது நாள் நகர்த்துறதே ரொம்ப கஷ்டம். உண்மைதான்.